அங்கே ஒரு 2 இருக்குது. சரி சரி அவ்வளோ ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். நம்மளோட இந்தியா ட்ரிப் சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஸோ அதில் நடந்த குட்டி குட்டி கிளிம்சஸ்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நாங்கள் போயிருந்த டைம் தீபாவளிக்கு முன்னாடின்றதால ஒரு 10 டேஸ் முன்னாடி போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து 5வது வாரம் வந்து புரட்டாசி சனிக்கிழமை இருந்தது. ஸோ அதுக்கு வந்து வீட்டில் வந்து படையல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமியார். அண்ட் இது வந்து தளிகை சாதம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். புரட்டாசி மாதத்தில் 5 வாரமே வந்து வடை பாயாசத்தோட படையல் போடுவாங்க எங்கள் மாமியார். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே டிவைனா. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டு படைச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு தாங்க கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ தீபாவளிக்கு வந்து அம்மாவுக்கும் மாமியாருக்கும் வந்து சில்க் சாரீ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்க ஏஎஸ் பாபுஷா கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ எப்போயுமே என் கல்யாண பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். சில்க் சாரீ அப்படின்னாலே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பாபுஷாவுக்கு தான் எப்போயுமே வண்டியை விடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்டு பிரியங்கா தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷாப் சொன்னது. உள்ள வீடியோ அலோடு இல்லாததால என்னால் எடுக்க முடியலங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பாட்டி ஊருக்கு போயிருந்தோம். ஸோ எங்கள் அப்பா வந்து பிறந்து வளர்ந்த ஊர் திண்டிவனத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜு. ஸோ அங்கே தான் எங்கள் அப்பா வந்து பிறந்து வளர்ந்தாங்க. போகிற வழியில் இந்த மாதிரி செடி நிறைய இருக்கும். நம்ம ஊரில் பார்த்துருப்போம். எனக்கு இதோட ஆக்சுவல் பேர் நிஜமாக மறந்துருச்சுங்க. ஸோ இதில் வந்து அந்த கருப்பு கலரில் குட்டி குட்டியாக பழம் இருக்கும் இல்லைங்களா, அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தெல்லாம் பறித்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமேட்டா ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. ஸ்கூட்டியில் தான் வந்திருந்தோம் 2 பேருமே. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா ஒரு க்ளவுடியான கிளைமேட்டு, 2 பக்கமே வந்து வயல், ஈவினிங் டைமு, ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ட்ரைவாக இருந்தது. சின்ன வயசுலலாம் வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் வருவோம். ஸோ பஸ்ஸு வந்து எப்படியாவது மிஸ் பண்ணிடணும், இன்னும் ஒரு டைம் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்ன டைமுக்கு நாங்கள் கிளம்புனதே கிடையாது. காலையில் பஸ்ஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னா மதியானம் தான் கிளம்புவோம். ஸோ இப்போ ஸ்கூட்டிலாம் இருக்கிறது வந்து நம்ம ஆன் டைம் போயிட்டு வரத்துக்கெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்தாலுமே அந்த பஸ்ஸில் போகிறது, அங்கே போய் ஹால்ட் பண்ணுறது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் இருக்க போகிறோன்னா அதை வந்து சடனாக நம்ம பிளான் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் பாட்டி வீட்டில். ஸோ ஃபைனலி நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. பொங்கல் அப்படின்னாலே நாங்கள் 4 நாளுமே இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊரில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது. அதுவும் மாட்டு பொங்கல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காணும் பொங்கல் அப்போ பக்கத்து ஊரில் திருவிழா நடக்கும், திண்ணல்லூருன்ற ஊரில். அதெல்லாம் வந்து ஜாலியாக கிளம்பி போகிறது, எனக்கு நிறைய மெமரிஸ் வந்து ஊருக்குள்ளே போகும்போது கலெக்ட் ஆச்சு. வீட்டுக்கு போனதும் ஃப்ரெஷ்ஷாக மாட்டிலேருந்து பால் கறந்து எங்கள் சித்தி வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. எங்கள் சித்தியோட டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லார் கூடயும் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வயல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். ஃபஸ்ட்டே வந்து வேர்க்கடலை செடி பார்த்தோம். அவருக்கு வந்து அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். சரி ஓகே எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தார். இந்த மண்ணுமே ரொம்ப வளமான ஒரு மண்ணுன்றதால இங்கே எல்லா செடியுமே ரொம்ப நல்லா வளருங்க. நிறைய வந்து என்ன பயிர் வைப்பாங்க இந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அதுக்கப்புறம் நெல், அதுக்கப்புறம் காய்கறி தோட்டமே நிறைய போடுவாங்க. லைக் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கீரை, புளிச்சக்கீரைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய போடுவாங்க. கருவேப்பிலை, தென்னை, வாழை, மாமரம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வளரும் இங்கே. பனைமரம் கூட எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன ஊர் தான், பட் ஆனால் எல்லாருக்குமே அவங்க தாத்தா பாட்டி ஊர் அப்படின்றது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இல்லைங்களா. நம்மளோட சின்ன வயசில் நிறைய டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். கசின்ஸ்லாம் வந்து எல்லாரும் கிளம்பி வருவாங்க, அமக்கலம் பண்ணுறது, பண்ணாத லூட்டியே கிடையாது இந்த ஊரில். நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இந்த வயல், பம்பு செட்டு இதெல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள்.
வீட்டில் வந்து சித்தி, சித்தப்பா, சித்தப்பா பையன் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்துட்டு ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் வந்து நாங்கள் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ என்னோட சின்ன அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். செஞ்சியில் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தீபாவளிக்கு முன்னாடியே போயிருந்தோம். அம்மாவும் பார்க்கணும் வரிசை வைக்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னதால் எல்லாரும் கிளம்பியாச்சு. திண்டிவனம் சைடு இருக்க நெறைய பேருக்கு தெரியும். செஞ்சி வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஊரு. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சவுத் சைட்ல இருக்கவங்களுக்குலாம் ரூம்மேட்ஸ் கிட்ட நான் செஞ்சின்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியாது. ஆனா செஞ்சி வந்து திண்டிவனம், திருவண்ணாமலைக்குலாம் நடுவுல இருக்க ஒரு ஊரு. ரொம்ப வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபேமஸான ஒரு ஊரு. சின்ன வயசுலேருந்து மாறாதது அந்த ஜங்ஷன்ல இருக்க டிராஃபிக்கு. அண்ட் இப்பயும் சரிங்க, நெறைய கல்யாண மண்டபம் வந்து செஞ்சியில தான் இருக்கும். சுத்துல வந்து நெறைய கிராமங்கள் இருக்கும். எங்க இருக்கிறவங்களும் வந்து செஞ்சியில தான் கல்யாணம் வைப்பாங்க. ஏன்னா 24 மணி நேரமும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பயப்பட வேணாம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கிறதால. ஸோ செஞ்சி வந்து எப்பயுமே பிஸியா இருக்க ஒரு ஊரா இருக்குங்க எங்களுக்கு. அண்ட் செஞ்சி கோட்டை இருக்கும் இங்க. அதுவுமே ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு நெறைய மூவிஸ்ல எல்லாமும் வந்திருக்கு. அங்கேருந்து செஞ்சியிலேருந்து நம்ம விழுப்புரம் போற ரூட்ல இந்த வந்து பாதாம் மில்க் கடை இருக்குங்க. இவங்க கிட்ட ஸ்பெஷல் பாதாம் மில்க் ரொம்ப நல்லாயிருக்கும். போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அண்ட் செஞ்சி பக்கம் போறவங்க கண்டிப்பா வந்து அந்த அப்பம்பட்டோட முட்டை மிட்டாயும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சியில எங்க அத்தைய பார்த்துட்டு, அத்தை பொண்ணுங்க கூடலாம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து எங்க அம்மா பொறந்த ஊருக்கு வெடாலுக்கு போறோம். செஞ்சிலேருந்து இது வந்து பக்கம். லைக் வந்தவாசி வெடால், தேசூர் வெடால் அப்படின்னு சொன்னா நெறைய பேருக்கு தெரியும். இங்க தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்காக என்னோட தாய் மாமா, மாமி, மாமா பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களலாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தீபாவளிக்கு முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயாச்சு. அவங்களையுமே நல்லா பார்த்துட்டு, பேசிட்டு, சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெடால்ல ரொம்ப ஃபேமஸ் வந்து பச்சையம்மன் கோயிலுங்க. அந்த பச்சையம்மன் கோயிலோட குளத்தங்கரை ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப நேச்சரா இருக்கும். சின்ன வயசுல வந்து எவ்ரி ஈவ்னிங் வந்து நாங்க ஊருக்கு இங்க வரும்போதெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ் கிளம்பி இங்க வந்துருவோம். ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துட்டு எங்க பெரியம்மா, என் கசின்ஸு எல்லாரும் சேர்ந்து இங்க வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவோம். டிவி எல்லாம் பார்க்க மாட்டோம். எதுவும் பண்ண மாட்டோம். இங்க வந்து தான் ஃபுல் டைம் விளையாடி என்ஜாய் பண்ணுவோம். இப்பயுமே நாங்க எல்லாருமே ஊருக்கு போனா கண்டிப்பா குளத்தங்கரை போகாம வரவே மாட்டோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட அத்தை ஊரு. திண்டிவனம் டூ பாண்டி போற ரூட்ல உப்பேலூர் அப்படின்ற ஊருங்க. ஸோ ரொம்பவே வந்து இந்த ஊருமே அவ்ளோ அழகா இருந்தது. என் ஹஸ்பண்டோட சின்ன வயசு ஹாலிடேஸ் வந்து நெறைய அவர் இங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஊரோட தண்ணி ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த அவங்க தோட்டத்தில இருந்த தென்னை மரத்தில வந்து நாங்க அன்னைக்கு இளநீ அறுத்துட்டுருந்தோம். எல்லா இளநியுமே வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. நான் டெய்லியும் கூட உழவர் சந்தையெல்லாம் போய் இளநீ குடிச்சேன். ஆனா வந்து ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து நான் இங்க தான் ஃபீல் பண்ணேன். இந்த ஊர்ல வந்து மணலுமே பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த பீச் மணலா தான் இருக்கும் தரைலாம். ஸோ பீச் மணல்ல நம்ம நடக்கும்போது அங்கங்க தென்னை மரம் இருந்தா எப்படி ஃபீல் ஆகும்? அப்படி தான் இருந்தது இந்த ஊர்ல நடக்கும்போது. ஃப்ரெஷ்ஷா மரத்துலேருந்து இளநீ பறிச்சு எல்லாருக்கும் வந்து என் ஹஸ்பண்டே வந்து வெட்டி குடுத்தாரு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அங்க வந்து சுத்தி பார்த்துட்ருந்தோம். இந்த ஊரோட தண்ணீல வந்து சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இன்னொரு ஃபேமஸான விஷயம் இங்க நெறைய வந்து முந்திரி தோப்பு இருக்கும். ஸோ இங்க இருக்கவங்கலாம் வந்து முந்திரி தோப்பு வந்து குத்தகைக்கு எடுத்து, அதில வந்து பிஸ்னஸ் பண்றது, சம்பாதிக்கிறது அப்படி இருப்பாங்க. தோட்டத்தில இருக்க செடிலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோங்க. ஸோ மாமரம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் பிஞ்சா இருக்கு காயெல்லாம். அண்ட் இது வந்து நல்ல சிவப்பு கலர்ல ஒரு நெல்லிக்காங்க. நல்லா பிங்கிஷ்ஷா இருந்தது இந்த நெல்லிக்கா. இது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொன்னாரு. நாங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலர்ல வந்து நெல்லிக்காய் அங்க பார்த்தோம். ரொம்ப கொத்து கொத்தா சூப்பரா காய்ச்சிருந்தது. அடுத்து வந்து கொய்யாக்கா, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. ஸோ என் மாமியார் வந்து எல்லாருக்குமே வந்து கொய்யாக்கா பறிச்சு ஆசையா குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மண் வளம் ரொம்ப நல்லா இருக்கிறதால, எந்த வகையான மரமா இருந்தாலும் ரொம்ப நல்லா காய்க்குதுங்க இந்த ஊர்ல.
அதுலேயும் இந்த அரநெல்லிக்காய்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல புளிப்பாக சூப்பராக இருந்தது. அதுவுமே நல்ல கொத்து கொத்தாக மரத்தில் காய்ச்சிருந்தது. அண்ட் இந்த கலாக்காய் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுவுமே அந்த ரெட் கலர் பழம் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த செடியில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த தோட்டம்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து ஆன் தி வேல எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்லா அபிஷேகம் பண்ணி சாமி பார்த்துட்டு திண்டிவனத்தில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பூர்ணிமா டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். until then bye.